28 மார்ச் 2025 அன்னைக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்தியன் ஆர்மிக்காகவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காகவும் 156 லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ், அதாவது பிரசன்ட் ஹெலிகாப்டர்ஸை வாங்குறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இந்த மூவ் இந்தியாவோட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் ஃப்ளீட்டை வலுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் தன்னிறைவு அடைகிறதுக்கான இந்தியாவுடைய கமிட்மெண்ட்டையும் குறிக்குது. சிசிஎஸோட அப்ரூவல் கிடைச்சதுனால கூடிய சீக்கிரமே இந்த மெகா டீல் சைன் ஆகிடும். HAL அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் இந்த 156 ஹெலிகாப்டர்ஸை தயாரிக்க போகிறாங்க. இந்த டீலுடைய மதிப்பு 62,700 கோடி ரூபாய். இது வரைக்கும் HALக்கு கிடைச்ச ஆர்டர்கள்லே இதுதான் பெரிய ஆர்டர். இந்த 156 ஹெலிகாப்டர்ஸை HAL அவங்களுடைய பெங்களூர் பிளான்ட்லையும் தும்கூர் பிளான்ட்லையும் தயாரிப்பாங்க. இந்த ஹெலிகாப்டரில் பயன்படுத்த போகிற பெரும்பாலான காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரில் 65% இண்டிஜினைசேஷன் அச்சீவ் பண்ணுற திட்டம் HALக்கு இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் டீலுக்கு தேவையான இண்டிஜினியஸ் காம்போனன்ட்ஸை MSMEs உட்பட 250 டொமஸ்டிக் கம்பெனிஸ் தயாரிப்பாங்க. இந்த டீலின் மூலமாக நம்ம நாட்டில் 8,500 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 156 ஹெலிகாப்டர்ஸில் அதிக எண்ணிக்கையிலான ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மிக்கு தான் போக போகுது. இந்த 156 ஹெலிகாப்டர்ஸில் 90 ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மிக்காக வாங்கப்படுது, 66 ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக வாங்கப்படுது. ஏற்கனவே இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஒரு சில பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷனை சேர்ந்த ஹெலிகாப்டர்ஸ். லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷனை சேர்ந்த இந்த ஹெலிகாப்டர்ஸுக்கு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்காது, ஆனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன் ஹெலிகாப்டர்ஸை ஃபீட்பேக்குக்காகவும் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனுக்காகவும் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன் ஹெலிகாப்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தபடி நல்லா இருந்ததுனால தான் இப்போ 156 ஹெலிகாப்டர்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும். அதே சமயம் இந்த ஹெலிகாப்டர்ஸுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக சில ஃபீட்பேக்ஸையும் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தயாரிக்கப்பட போகிற சீரியல் ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸில் இருக்கும். சீரியல் ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸில் 2 பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அதில் முதல் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் ப்ரொடக்ஷன் சூட். லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸில் செல்ஃப் ப்ரொடக்ஷன் சூட் இல்லை, இப்போ அதை சீரிஸ் ப்ரொடக்ஷன் பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸில் ஆட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆன்டி டேங்க் கேப்பபிலிட்டிஸ். லிமிடெட் சீரிஸ் பிரச்சன்ட்டுக்கு ஆன்டி டேங்க் கேப்பபிலிட்டிஸ் இல்லை. இந்த கேப்பபிலிட்டியை சீரிஸ் ப்ரொடக்ஷன் பிரச்சனில் ஆட் பண்ண போகிறாங்க. சீரிஸ் ப்ரொடக்ஷன் பிரச்சன்ட்டுக்கு துருவாஸ்திரா, ஹெலினா உள்ளிட்ட ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுற திறமை இருக்கும். இந்த 2 மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை தவிர இன்னும் சில சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் இந்த ஹெலிகாப்டரில் செய்ய போகிறாங்க. இந்த பிரச்சனை ஹெலிகாப்டர்ஸ் இந்திய பாதுகாப்பு படைகளோட பிரத்யேக தேவைகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர். அதோடைய கேட்டகரியில் பிரச்சனை கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை உலகத்தோட வேறு எந்த ஹெலிகாப்டராலையும் கொடுக்க முடியாது. ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் உலகத்தில் இருக்கிற 3 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸால் தான் திறமையோட செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய பிரச்சனை, சைனாவோட Z10, டர்க்கியோட T129 ATAK தான் அந்த 3 ஹெலிகாப்டர்ஸ். பிரச்சனைக்கு இருக்கிற அளவுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோ சைனீஸ் ஹெலிகாப்டருக்கும் டர்க்கிஷ் ஹெலிகாப்டருக்கும் இல்லை. அதனால பிரச்சனை அளவுக்கு இந்த ஹெலிகாப்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க சொல்கிறது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான். அதே சமயம் பிரச்சனை அதோடைய திறமையை பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கு. 5000 மீட்டர் உயரத்தில் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் செய்யக்கூடிய திறமை உள்ள ஒரே அட்டாக் ஹெலிகாப்டர் பிரச்சனை மட்டும்தான். பிரச்சனையில் இருக்கிற ஆயுதங்களை பற்றி பார்த்தோன்னா பிரச்சனோட மெயின் கன் 20 mm ஃப்ரெஞ்ச் M621 கேனன். இந்த ஹெலிகாப்டரால் 48 லேசர் கைடட் ராக்கெட்ஸை சுமந்துக்கிட்டு போய் ஃபயர் பண்ண முடியும். அதே மாதிரி இதால் 16 துருவாஸ்திரா அல்லது 16 ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை ஃபயர் பண்ண முடியும். பிரச்சண்டால் 8 மிஸ்ட்ரல் 2 ஏர் டு ஏர் மிசைல்ஸையும் சுமந்துக்கிட்டு போக முடியும். இந்த மிஸ்ட்ரல் மிசைல்ஸை வச்சு பிரச்சண்டால் ஆன்டி ட்ரோன் ஆப்ரேஷன்ஸை செய்ய முடியும். எதிர்காலத்தில் நடக்க போகிற மோதல்களில் பிரச்சனைக்கு இருக்கிற இந்த ஆன்டி ட்ரோன் கேப்பபிலிட்டி இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதால் லைட் பாம்ஸையும் சுமந்துக்கிட்டு போய் தாக்க முடியும். பிரச்சனோட மாடுலர் டிசைனின் காரணமாக மிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் உள்ள வெப்பன் சிஸ்டம்ஸை மாற்றி அமைச்சிக்கலாம். பிரச்சனை இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர். உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதுனால ஃப்யூச்சரில் புது டெக்னாலஜிஸ் வந்ததும் அந்த டெக்னாலஜிஸை வச்சு நம்ம பிரச்சனை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்துறதுல இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பிரச்சனோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை பற்றி பார்த்தோன்னா ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் இதால் ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இதோடைய அட்வான்ஸ்ட் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸும் ஆர்மர் ப்ரொடெக்ஷனும் ஹாஸ்டைலான என்விரான்மெண்ட்ஸில் இந்த ஹெலிகாப்டரோட சர்வைவபிலிட்டியை அதிகப்படுத்துது. இந்த ஹெலிகாப்டரோட மிக முக்கியமான ஃபீச்சர் இதோட வெர்சடைலான வெப்பன் சிஸ்டம்ஸ். ATGMs, ஏர் டு ஏர் மிசைல்ஸ் உட்பட பல விதமான ஆயுதங்கள் பிரச்சனையில் இருக்கிறதுனால இதால் வெவ்வேறு விதமான பல மிஷன்ஸை செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற அட்வான்ஸ்டான சென்சார்ஸ் இதுக்கு லோ விசிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லையும் நைட் டைம்லையும் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுற திறமையை கொடுக்குது. இவ்வளவு திறமை உள்ள இந்த ஹெலிகாப்டர் இந்தியாவுடைய டாக்டிக்கல் ஏர் சப்போர்ட்டை பலப்படுத்தும். கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்.
156 பிரச்சன்ட் ஹெலிகாப்டர்ஸுடைய டெலிவரி டைம் லைனை பற்றி பார்த்தோம்னா டீல் சைன் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே முதல் ஹெலிகாப்டர் டெலிவர் செய்யப்படும். முதல் ஹெலிகாப்டர் டெலிவர் செய்யப்பட்டதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே 156 ஹெலிகாப்டர்ஸும் டெலிவர் செய்யப்படும். இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2025 இந்த டீல் சைன் ஆச்சுன்னா 2028 முதல் ஹெலிகாப்டர் டெலிவர் செய்யப்படும். 2023 156 ஹெலிகாப்டர்ஸையும் இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் டெலிவர் செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த டீலோட ப்ரொடக்ஷன் ரேட்டை பற்றி பார்த்தோம்னா 30 பிரச்சன்ட் ஹெலிகாப்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பிரச்சன்ட் மாதிரியான ஒரு ஹை ஆல்டிடியூட் அட்டாக் ஹெலிகாப்டருடைய தேவையை 1999 நடந்த கார்கில் போர் தான் நமக்கு உணர்த்துச்சு. கார்கில் போகிறப்ப ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் பதுங்கியிருந்த பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்கொள்ள இந்தியன் ஃபோர்ஸஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ரஷ்யன் ஆரிஜின் MI-25 மற்றும் MI-35 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் எதிர்பார்த்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதனால MI-17 ஹெலிகாப்டர்ஸில் ராக்கெட் பார்ட்ஸை பொருத்தி அந்த ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தினாங்க. ஆனால் மாடிஃபைடு MI-17 ஹெலிகாப்டர்ஸும் எதிர்பார்த்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் எஃபிஷியண்ட்டாக செயல்படுற அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்க முடிவு பண்ணினாங்க. இதன் அடிப்படையில் தான் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் அதாவது பிரச்சன்ட் உருவாக்கப்பட்டுச்சு. பிரச்சன்டுடைய முதல் ப்ரோட்டோடைப்பை மார்ச் 2010 HAL டெவலப் பண்ணினாங்க. இதுக்கப்புறம் சியாச்சின் கிளேஷியர் உட்பட பல ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் கடுமையாக சோதிக்கப்பட்டு அதோடைய திறமையை தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு HALோட பிரச்சன்ட். இப்போ இந்த 156 ஹெலிகாப்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கிற அப்ரூவல் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் எஃபர்ட்ஸில் ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான முன்னேற்றத்தை குறிக்குது. இன்னும் சில வருஷங்களில் இந்த ஹெலிகாப்டருடைய டெலிவரி ஸ்டார்ட் ஆகிடும். சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் இந்தியாவுக்கு இருக்கிற யூனிக்கான ஆப்ரேஷனல் நீட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய காம்பேட் கேப்பபிலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.